அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். وقال نبينا صلى الله عليه وسلم رب صائم ليس له من صيامه إلا الجوع ورب قائم ليس له من قيامه إلا السهر أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மகத்தான அருளையும் வற்றா பெருங்கருணையையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் சொருந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை ஒட்டி சில கருத்துக்களை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நோன்பாளிகள் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளை நினைவுபடுத்தி அந்த தவறுகளிலிருந்து நம்மை நாம் விலக்கி கொண்டு நம்முடைய நோன்பை நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த உரை அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அருமையான தோழர்களே, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு ஏன் மனித சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதில் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி இறைவன் சொல்கிற போது பிற சமூக மக்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை எடுத்து நமக்கு கூறுகிறான். கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தாரின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்பதை நமக்கு குறிப்பிட்டு இறைவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய இறுதியில் நோன்பு ஏன் கடமை என்பதற்கான காரணத்தை இறைவன் நமக்கு புலப்படுத்துகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய நோக்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முதல்ல முந்தைய சமுதாயத்தாருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்று இந்த வசனம் தெரிவிக்கின்ற அடிப்படையில் அதை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். திருக்குர்ஆனிலேயே பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய சமுதாயத்தார் அவதூறு கற்பித்த நேரத்தில் அவர்களிடத்திலே வந்து, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியே, உன்னுடைய தந்தையாரெல்லாம் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஆளாக நடந்து கொண்டதில்லையே என்று அவர்களை கேள்விக்குள்ளாக்கிய போது, கேள்விகளால் துளைத்தெடுத்த போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்க வேண்டும் என்று நேர்த்திக்கடன் செய்துள்ளேன், எனவே நான் எந்த மனிதரிடத்திலும் பேச மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்ல சொன்னான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, நோன்பை நோற்க வேண்டும் என்று நான் நேர்த்திக்கடன் செய்துவிட்டேன், எனவே யார்ட்டையும் பேச மாட்டேன். சில அறிஞர்களுடைய கருத்துப்படி இது நாம் இப்பொழுது வைக்கக்கூடிய நோன்பு கிடையாது. அந்த நோன்பு என்பது மௌன விரதம், யார்ட்டையும் பேசாமல் இருக்கிற அந்த நோன்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு சில விஷயங்களும் அந்த நோன்புடன் சேர்ந்து இருக்கலாம். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, நோன்பு என்பது அவர்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்திருக்கிறது. அதே மாதிரி நாம் பார்க்கலாம், மூசா நபியை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்கிற போது, வவாஅத்னா மூசா ஸலாஸீன லைலத்தன்
அத்மம்னாஹா பி அஷ்ரின், மூசா நபிக்கு நாம் 30 நாட்களை வாக்களித்திருந்தோம், திரும்ப ஒரு 10 நாட்களை கொடுத்து 40ஆக அதை நிறைவு செய்தோம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறான். அது என்ன அப்படின்னா, தௌராத் வேதத்தை வாங்க வருவதற்கு முன்பு, பெற வருவதற்கு முன்பு ஒரு 30 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்று இறைவன் சொல்லியிருந்தான். அந்த 30 நோன்பை முடிச்சுட்டு அவங்க அவசரப்பட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வரல, இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா நோன்பு பிடிச்சிட்டு வாங்க, நான் சொல்கிற மாதிரி வாங்கன்னு அனுப்பிவிட்டான். அதை 40 நாட்கள் நோன்பு என்று அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்க உரை சொல்லக்கூடிய அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ ஏற்கனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்தோம், மூசா நபியை பற்றி பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியும் பார்க்க முடிகிறது. நபித்தோழர்களிலே அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். அவங்க அமல்ல சற்று அதிகமான அதீத ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொதுவாக அமல் செய்வதில் கூட மார்க்கத்தினுடைய வரைமுறை பேணப்பட வேண்டும். சக்தி இருக்குதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அமல் செய்ய முடியாது. அதுலேயும் மார்க்கத்தினுடைய எல்லை ஒன்று உண்டு. வெறும் இறைவனை வணங்குவது மட்டுமே அது வணக்கமாக ஆகிவிடாது. சில நேரத்தில் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்று விஷயமாக போய்விடலாம். இறைவன் நமக்கு பல கடமைகளை கொடுத்திருக்கிறான். இந்த உடலை பேண வேண்டிய கடமை கொடுத்திருக்கிறான், குடும்பத்தை பேண வேண்டிய கடமையை கொடுத்திருக்கிறான், சமூகத்திற்கு உழைக்க வேண்டிய கடமையை கொடுத்திருக்கிறான். எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் வழிபாடு என்பது இருக்க வேண்டும். ஆனால் அந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும் சற்று வழிபாடுகளில் அதீத ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்தார். அதனாலேயே அவங்களுடைய தகப்பனார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட புகார் கொடுத்தாங்க. என் பையனை பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் தொழுகைன்ட்டு உட்காந்துருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நோம்புன்னு உட்காந்துட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் குரானை விரிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு என்று புகார் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை நாளைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சாங்க, எப்படி நீங்கள் தொழுகிறீங்க, எப்படி நோன்பு வைக்கிறீங்க, எப்படி குரான் ஓதுறீங்கன்னு விசாரிச்சாங்க. அப்போ அவர் சொன்னார். அப்படி நோன்பை பற்றி விசாரிக்கும் போது ரசூலுல்லாஹ் அவருடைய நடவடிக்கையை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. மாசத்துல 3 நாள் நோன்பு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எனக்கு உடல்ல ஆற்றல் நிறைய இருக்கு அப்படின்ட்டாரு. அப்படின்னா இன்னும் 2 நோன்பு சேர்த்து வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்கன்னாங்க. அவர் இன்னும் சக்தி இருக்குன்னாரு, 7 வச்சுக்கோங்கன்னாங்க. இப்படியே கூட்டிக்கிட்டே வந்தார். கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் நோன்பு வச்சுக்கோங்க, இன்னொரு நாள் நோன்பு விட்டுக்குங்க அப்படின்னாங்க. அப்படியே எவ்வளோ வருது, மாசத்துல 15 நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் இன்னும் சக்தி இருக்குன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாசத்துல 15 நாள் நோன்பை விட மிகச்சிறந்த நோன்பு வேறு எதுவும் கிடையாது. அஹப்பு சியாமி இலல்லாஹி சியாமு தாவூத், அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு என்பது இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு. அவங்க என்ன செய்வாங்க, நோன்பு யசூமு யௌமன் ஒ யுஃப்திரு யௌமன், ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, மறுநாள் நோன்பை விட்டுருவாங்க. இப்படித்தான் அவங்க நோன்பு இருந்துச்சு. இது அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான நோன்பு, இதை விட அல்லாவுக்கு விருப்பமான நோன்பு வேற கிடையாது அப்படின்ட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, உபரியான நோன்புகள் அப்படி ஃபர்லான நோன்புங்கிறது 30 அப்படித்தான் வைக்கணும். அதனால ரம்ஜான்ல அந்த சலுகை இருக்கான்னு கேட்டக்கூடாது. நீங்க ரம்ஜான்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிலாம் கிடையாது. அது உபரியான நோன்புக்கு இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், அல்லாவுக்கு விருப்பமான நோன்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்தார்கள் அப்படிங்கிற செய்தி இங்க வருது. அதே மாதிரி இன்னொரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்த நேரத்தில் அங்கிருந்த யூதர்கள் ஆஷூரா நாளில் நோன்பு வைத்திருந்தார்கள். என்ன இந்த நாள் நோன்பு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மூசா நபியை, எங்களுடைய நபி மூசாவை, அவருடைய ஆட்களை ஃபிர்அவுனுடைய கொடுமைகளிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி அவர்களை கரை சேர்த்தான். ஃபிர்அவுனையும் அவனுடைய ஆட்களையும் அல்லாஹ் செங்கடலில் மூழ்கடித்தான். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக மூசா நபி நோன்பு நோற்றார்கள், நாங்களும் அதை பின்பற்றி நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படின்னா வெறும் வெற்று விஷயமாக இருக்கக்கூடிய நீங்கள் மூசாவை பின்பற்றுகிறீர்கள், அதை விட சரக்கு இருக்கிற நாங்க தான் மூசாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்க. இன்னைக்கும் மூசா நபியினுடைய அந்த வழிகாட்டலை சத்தோடும் சாரோடும் நாங்கள் தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவே நாங்க தான் மூசாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு, எனவே நாங்கள் நோன்பு வைப்போம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு நோன்பு வைக்க சொல்லி உத்தரவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ரமலான் நோன்பு கடமையானதற்கு பிறகு இந்த நோன்பு என்பது விலக்கிக் கொள்ளப்பட்டது, கடமைங்கிறது விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதே மாதிரி குறைஷிகள் நோன்பு நோட்டார்கள் அப்படின்னு வருது. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி குறைஷிகள் நோன்பு நோட்டார்கள் அப்படின்னா, இது காலம் காலமாக மனித சமூகத்தில் நோன்பு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது.
சில சஹாபாக்களுடைய கருத்துப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலிருந்து அல்லாஹ் வழி வழியாக மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். அதுதான் மனித சமூகத்தில் அது நிலைத்து விட்டது என்று சில சஹாபாக்கள் எழுதுகிற செய்தியை, தாபிகள் எழுதுகிற செய்தியை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் குறிப்பிடுறாங்க. அப்போ முந்தைய சமூகத்து மக்களிடத்திலே நோன்பு என்பது இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனுடைய நீட்சியாகவும் எச்ச சொச்சமாகவும் தான் இன்றைக்கு பிற சமூக மக்களிடத்திலேயும் கூட நோன்பு அப்படிங்கிறது இருக்குது. விரதம் என்கின்ற பேரிலும் உபவாசம் என்கின்ற பேரிலும் சில அனுஷ்டானங்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் பேர் தான் அப்படி, நோன்பு உபவாசம் விரதம் அப்படின்னு பேர் தான் இருக்குமே தவிர இஸ்லாத்தினுடைய வடிவத்தை போன்று நோன்பு அங்கே இருக்காது. புரிஞ்சுங்களா? ஏன்னா பிற்காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது உருமாறிவிட்டே வந்தது. அப்போ அந்த உருமாறிய நோன்பு முறையும் விரத முறையும் இன்றைக்கு பிற சமூக மக்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் மனித சமூகம் ஆதிகாலம் தொட்டு தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய ஒரு அமல், ஒரு வழிபாடு தான் நோன்பு என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்து காட்டுகின்றன. அதை தான் அல்லாஹ் குறிப்பிடுறான். நீங்கள் மட்டும் நோன்பு வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, மனித சமூகத்தில் அந்த இது கடமை இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் சொல்லி நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குறான். புரிஞ்சுங்களா? ஒரு செய்தி. ரெண்டாவது, அந்த நோன்பினுடைய கடமையை பற்றி சொல்லும்போது அதன் மூலமாக நீங்கள் இறையச்சத்தை பெறலாம் என்று குறிப்பிடுகிறார். இறையச்சம்னா என்ன? இறையச்சம் என்பதற்கு சுருக்கமான விளக்கம் சொல்றதாக இருந்தால், இதயத்தையும் உறுப்புகளையும் பாவ கரைகளிலிருந்து பரிசுத்தப்படுத்துவது. பாவக்கரைகள் இதயங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும், உறுப்புகளிலிருந்தும் பாவக்கரைகள் அகற்றப்பட வேண்டும். ஒரு கண் பாவமான எதையும் பார்க்கக்கூடாது, கை பாவமான எதையும் பிடிக்கக்கூடாது, இதயம் பாவமான எதை நோக்கியும் போகக்கூடாது, கால் பாவமான எதை நோக்கியும் நடக்கக்கூடாது. இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்தையும் தன்னுடைய உடல் உறுப்புகளையும் பாவக்கரை படாமல் அதை பரிசுத்தப்படுத்தினான் என்று சொன்னால் அவரிடத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று பொருள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனுடைய நீட்சியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க தக்வானா என்னங்கிறதுக்கு விளக்க சொல்லும்போது, அத்தக்வா ஹியல் ஹௌஃபு மினல் ஜலீலி வல் அமலு பித் தன்சீல் வல் இஸ்திஅதாது லிர்ரஹீல் வல் கனாஅத்து பில் கலீல். யார்கிட்ட இந்த இறையச்சம் இருக்குமோ, பாவக்கரை இல்லாத இதயமும் பாவக்கரை படியாத உறுப்புகளும் யார்கிட்ட இருக்குமோ அவர்கிட்ட 4 பண்புகளை பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது மதிப்பச்சம் இருக்கும், அல்லாஹ்வின் மீது மதிப்பச்சம். ரெண்டாவது, அவர்கிட்ட குர்ஆனின்படி செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். மூணாவது, எப்போதும் புறப்படுவதற்கு தயாராக இருப்பார். புறப்படுறதுனா எங்க புறப்படுறது? ஊருக்கு வீட்டுக்கு இல்லை, அல்லாட்ட போகிறதுக்கு தயாராக இருப்பார். ஒல் ஹவுஃபு மினர், அதாவது ஒல் இஸ்திஅதாது லிர்ரஹீல், எப்போ கூப்பிட்டாலும் துண்டை உதறி தோளில் போட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். கொஞ்சம் நம்மலாம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு அழைப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளாம் உடனே போக முடியுமா? சத்தியமாக போக முடியாது. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க. ஆனால் இறையச்சம் என்பது யாருடைய உள்ளத்தில் ஊடுருவி இருக்குமோ அவர் எப்பொழுது அழைத்தாலும் தோலை உதறி தொண்டில் போட்டு துண்டை உதறி தோளில் போட்டு எப்பவும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். 4வது பண்பு என்னன்னு சொன்னால், அல் கனாஅத்து மினல் கலீல், இருக்கின்ற கொஞ்சத்தை வைத்து திருப்தியான மனத்தை அவர் பெற்றிருப்பார். கிடைச்சது போதும் அப்படின்னு நினைப்பார். இந்த பண்புகள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று பொருள். இது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு காப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிட்டு கேட்குறாங்க, தக்வானா என்னன்னு எனக்கு விளக்கம் சொல்லுங்க, தக்வானா என்னன்னு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவங்க அழகா அதை பிராக்டிக்கலான ஒரு உதாரணத்தின் மூலம் புரிய வைத்தார்கள். என்ன அப்படின்னா, உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, நீங்கள் இந்த முள் பாதையில் நடந்திருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. முள் கிடக்கின்ற பாதையில் நடந்திருக்கிறீர்களா? ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கருவக்காடாக இருக்கும், அந்த முள்ளில் ஒத்தையடி பாதையாக இருக்கும், நம்ம இப்படி குனிஞ்சு வளைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பகுதியில் ஒருவர் நடந்தால் எப்படி நடப்பார் என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரொம்ப பக்குவமாக பார்த்து நடப்பேன், கால்லையும் முள் பற்றக்கூடாது, ட்ரெஸ்லையும் முள் பற்றக்கூடாது, பட்டா கிழிஞ்சிடும், காலில் பட்டா ரத்தம் வந்துடும், கால் வலிக்கும், ரெண்டுலையும் படாமல் நான் பக்குவமாக நடந்து போவேன். அப்படித்தான் நீங்கள் உலகத்தில் வாழும்போது ஹராம்கள் அங்கங்கே கிடக்கும், தடுக்கப்பட்ட விஷயங்கள் அங்கங்கே கிடக்கும்,
நீங்கள் உங்களுடைய காலில் பட்டு விடாமல், உங்களுடைய கையில் பட்டு விடாமல், உங்களுடைய கண்ணில் பட்டு விடாமல், உங்களுடைய மனதில் பட்டு விடாமல், சிந்தனையில் பட்டு விடாமல் அப்படி பக்குவமா நடந்து போறதுக்கு பேர் தான் என்னது? தக்வான்னு சொன்னாங்க. தோழர்களே, இந்த இறையச்சத்தை பெறுவதுதான் நோன்பினுடைய அசல் நோக்கம். சரி, நோன்புல இறையச்சம் எப்படி கிடைக்குது? ஒரு பெரிய புதிரான விஷயம்லாம் கிடையாது. நோன்பில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை நம் முன்னாலே வைத்துக்கொண்டே நாம் அதை எடுத்து உண்ணாமல் இருப்போம். பகல்ல 12 மணிக்கு தண்ணி தவிக்கும், வீட்டில் தான் இருப்போம், ஃப்ரிட்ஜில் ஐஸ் தண்ணி இருக்கும், கூலிங் வாட்டர் இருக்கும், மனசு கேட்கும். ஆனால் நோன்பு என்பது தடுக்கும், கிட்ட போகாது மனசு. அதே போல நோன்பு திறக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வகை வகையான உணவுப் பொருட்கள், பதார்த்தங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அது வெட்டி வைக்கப்பட்டிருக்க அழகே என்னை சாப்பிடுன்னு சொல்லும். இந்த பழங்கள்லாம் வெட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த கலைநயத்தோடு வெட்டி வச்சிருக்கிற அந்த அமைப்பை என்ன சொல்லணும்னா, என்னை எடுத்து சாப்பிடுன்னு அந்த ஆப்பிள் பழம் சொல்லும், அந்த தர்பூசணி பழம் அதுவே சொல்லும், என்னை எடுத்து சாப்பிடு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம்னா, சரியாக நோன்பு திறக்கிற நேரம் வந்ததுக்கு பிறகு தான் கையை கொண்டு போய் வைப்போம். என்னன்னா, நோன்பு நம்மை தடுக்கிறது. அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு பாத்தியப்பட்ட உரிமைப்பட்ட ஒன்றையே கை வைக்காமல் பக்குவமாக நடந்து கொள்ள சொல்லி நமக்கு வழிகாட்டுகிறது. இது எல்லா நேரத்திலையும் ஹராமின் பக்கம் கை வைக்காமல், ஹராமின் பக்கம் முகத்தை வைக்காமல், ஹராமின் பக்கம் தலை வைத்து படுக்காமல் நமக்கு அந்த உணர்வை ஊட்டுவதுதான் இறையச்சம் என்று. அப்போ நோன்பு தருதுன்னா எல்லா நேரத்திலையும் அந்த உணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிறத நோக்கம். எனவே அருமையான தோழர்கள், அந்த வகையில் நோன்புக்கும் இறையச்சத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். அந்த வகையில் நோன்பாளிகள், நோன்பு அப்படிங்கிறது பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடிய பேராற்றலை பெற்ற ஒரு அமல். அது அப்படிப்பட்ட நோன்பை வைத்துக்கொண்டே நோன்பாளிகள் நாம் சில பேர், எல்லாத்தையும் சொல்லலை, நாம் சில பேர் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறுகளை நாம் கைவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை, மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியது அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ருப்ப சாயிமின் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நோன்புல இருந்து அவங்களுக்கு பசியை தவிர வேறு எதுவும் பலனாக கிடைப்பதில்லை. நோன்புக்கு அல்லாஹ் சொல்றான், நானே கூலியா வருவேன்னு. ஆனால் சில பேருடைய நோன்புக்கு பசி மட்டும் பலாபலன், வேறு எதுவும் கிடையாதுன்னு ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் அதற்கான நன்மையை பதிவு செய்வதில்லை. ஏன் பதிவு செய்வதில்லை அப்படின்னா, அந்த நோன்பு என்பது பாவங்களால் சூழப்பட்ட நோன்பாக இருந்தது. உறுப்புகள் பாவங்களில் உழன்று கொண்டிருந்தன. பார்க்கக்கூடாததை கண் பார்க்கிறது, செய்யக்கூடாததை கை செய்கிறது, போகக்கூடாத இடத்திற்கு கால் போகிறது, அதோடு நோன்பு இருக்கிறது. அப்படின்னா ஏதோ ஒரு பொருளற்ற உடலற்ற ஒரு நோன்பைத்தான் நாம் வைத்திருக்கிறோமே தவிர, சாரமற்ற நோன்பைத்தான் வைத்திருக்கமே தவிர, வயிறு மட்டும் பசியா இருக்குது, கை நோன்பு வைக்கல, கண்ணு நோன்பு வைக்கல, கால் நோன்பு வைக்கல. ஏன்னா அது எல்லாத்தையும் ஆசைப்படுது, தப்பானதெல்லாம் ஆசைப்படுது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, எல்லாம் நோன்பு வைக்கணும்னு சொல்றான். அந்த பக்குவம், அந்த பத்தியம் எல்லாத்துக்கும் வரணுங்கிறான். அப்போ சில பேருடைய நோன்புல பலாபலன் என்பது பசியை தவிர மற்ற எல்லாம் பூஜ்யம்னா, அப்போ அந்த நோன்பு என்பது செய்யக்கூடாத விஷயங்களோடு, பார்க்கக்கூடாத விஷயங்களோடு சேர்ந்து கலந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை மைனஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. அந்த வகையில் நோன்பாளிகள் சிலர் நாம் செய்யக்கூடிய தவறுகளில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபர்து தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழாமல் நாம் தவிர்க்கிறோம் நோன்பு காலத்தில். அது எப்படி நிகழுது அப்படின்னு சொன்னால், சில பேர் சஹர் செஞ்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க, ஃபஜ்ரும் சேர்ந்து என்ன செஞ்சது, அவுட் ஆயிடுது. நல்லா கவனிக்கணும். தொழுகை அதே மாதிரி அசர் நேரமும் அப்படித்தான். சில பேருக்கு பகல் நேரத்தினுடைய களைப்புக்காக சில நேரம் உறங்கி எழலாம் என்று படுத்து அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, மகரிப் தான் எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிரும். ஃபஜ்ரும் அசரும் பாழாகிவிடும். ஒரு தொழுகையை கலாவாக்குவது என்பது மிகப்பெரிய தவறு. நாம் இங்கே தூங்குகிறோம் என்று சொன்னாலும் கூட அதையும் ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். அதுவும் ஃபஜ்ர் தொழுகை, அசர் தொழுகை எப்படிப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஃபஜ்ர் என்பது, ஃபஜ்ர் தொழுகை யார் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அல்லாவின் பாதுகாப்புக்குள்ளே போய்விட்டார். அதே போல யார் அசர் தொழுகையை கைவிட்டாரோ அவருடைய எல்லா அமல்களும் பாழாகி விடுகின்றன என்று சொன்னாங்க.
இன்னொரு ஹதீஸ்ல அவருடைய செல்வத்தை விட்டும் அவருடைய குடும்பத்தை விட்டும் தனிப்பிக்கப்பட்டவராக மாறிவிடுகிறார் நாங்கள் சொல்ல. அப்போ எவ்வளவு முக்கியமான தொழுகை அது. அப்போ அந்த தொழுகை நமக்கு கைவிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய நோன்பு காலத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஃபவைலுன் லில் முஸல்லீன் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகளுக்கு நாசம் ஏற்படும் என்று சொல்கிறான். எப்படி தொழுகையாளிகளுக்கு நாசம் ஏற்படும்? தொழுகிறவங்களுக்கு நன்மையில கிடைக்கணும். அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அவர்கள் நேரத்தை பொருட்படுத்தாமல் தொழுவார்கள். தொழுவாங்க, ஆனா நேரத்தை அவங்க கவனிக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, லுஹரை வந்து இஷால தொழுதுகிட்டு இருப்பாங்க, இஷா வந்து 3 நாள் கழிச்சு ஃபஜ்ர்ல தொழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படி நேரம் தவறி அவர்கள் தொழுவார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, தொழுகையினுடைய நேரம் விஷயத்தில் அவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள் அவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல வேறு சில நபர்களை பற்றி சொல்லும் போது இப்படி சுட்டி காட்டுகிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹுஸ் ஸலாத்த வத்தபஉஷ் ஷஹவாத்தி. அதற்கு பிறகு ஒரு தலைமுறை வந்தது, அவர்கள் தொழுகைகளை பாழ்படுத்தினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றினார்கள், நாளை மறுமையில் அவர்கள் தண்டனையைத்தான் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அருமையான தோழர்களே, இந்த பழக்கத்தை தயவு செய்து நாம் கைவிட வேண்டும். அதனால தான் ரசூலா நமக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, சஹரை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பிற்படுத்தலாம், உரிய டயத்துக்குள்ள. அப்போ கடைசி நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது அதுக்கு பிறகு என்ன செய்வோம், ஏதாவது திக்ரு செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்படியே தொழுகை பள்ளியாசலுக்கு வந்துட்டா முடிஞ்சு போச்சுக்காது. எனவே சஹரை வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இடுப்பை கீழே சாய்ச்சிட்டு எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளை வேற ஒருத்தன் வந்து சாய்ச்சிருவோம். நம்ம இடுப்பை சாய்க்க நினைப்போம், நம்மளை வேற ஒருத்தன் வந்து சாய்ச்சிருவோம். அந்த தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, ஜமாத் தொழுகையும் சில பேருக்கு, நம்ம சில பேருக்கு கிடைக்காமல் போகிறது இந்த ரமலான் நேரத்திலையும் கூட. அதையும் நாம் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். போர்க்களத்தில் கூட ஜமாத் தொழுகை இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. போர்க்களத்தில் சண்டை போடுற நேரத்திலேயே ஜமாத் இருக்குதுன்னு சொல்லுது குர்ஆன். சண்டை போடுற நேரத்தில் ஹதீஸ்களில் பார்த்தா எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் சண்டை போடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஜமாத்து தொழுகை நடத்துறதுன்னு ஒரு 4-5 வகை ஹதீஸ்களில் இடம்பெறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கூட ஜமாத் தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு தானே அர்த்தம். ஒன்று, ஒரு கண் தெரியாத சஹாபி ரசூலாட்ட வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, என்னை கையை பிடிச்சி கூட்டு வரத்துக்கு, பள்ளிவாசலை கூட்டு வரத்துக்கு யாருமே இல்லை, அதனால பள்ளிவாசலில் வந்து என்னால் ஜமாத்தில் கலந்துக்க முடியாது, நான் வீட்டில் தொழுதுக்கரலாமா, எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியா, பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் தொழுதுக்குன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. அவர் சரின்ட்டு போறாரு. போற மனிதரை திரும்ப கூப்பிட்டாங்க, இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் திரும்ப வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஹல் தஸ்மஉன் நிதா பிஸ் ஸலாத், தொழுகை அழைப்பு காதில் கேட்கிறதான்னு கேட்டாங்க. நீங்க இருக்கிறீங்க, தொழுகை அழைப்பு காதில் விழுதா, பாங்கு சத்தம் கேட்குதா? ஆமா கேட்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜிப், நீங்க பள்ளிக்கு வந்து தான் ஆகணும்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? பார்வை தெரியாத ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க ரசூல். காதில் விழுந்துருச்சுன்னு சொன்னா நீங்க வந்தாகணும். அப்படின்னா ஜமாத் தொழுகை எவ்வளவு முக்கியமானது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜமாத்து தொழுகைக்கு நான் தயாராகி பிலாலை வந்து இகாமத் சொல்லிட்டு வேறு ஒருத்தரை என்னுடைய இடத்துல நிப்பாட்டி நீங்க இமாமத் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சில ஆட்களை என்னோடு அழைத்து கொண்டு விறகு கட்டுக்களை கொண்டு வந்து யாரெல்லாம் ஜமாத் தொழுகையில கலந்து கொள்ளாமல் வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய வீட்டோடு சேர்த்து கொளுத்தி உள்ளான்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டோட சேர்த்து கொளுத்தி உள்ளான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு முக்கியம் இருக்கும்போது அதை வந்து ரமலான் மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு பெற வேண்டும். அதனால ஒரு முடிவு எடுத்துக்குவோம், எந்த தொழுகையும் கலாவாக கூடாது இந்த ரமலான் மாதத்தில். இந்த பயிற்சி மற்ற காலத்தில் நமக்கு வரும். அதே போல எந்த தொழுகையும் ஜமாத் மிஸ் ஆகக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஜமாத்தோடு தொழுதல் அப்படின்னு நம்ம ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பயிற்சி பெற்றோம் என்று சொன்னால் இந்த பயிற்சி நமக்கு ரமலான் அல்லாத காலத்திலேயும் கை கொடுக்கும் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான தவறு என்னன்னு சொன்னா, தேவையற்ற விழிப்பு. ரமலான் காலத்தில் தேவையற்ற விழிப்பு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். முழு ராத்திரி அல்லது பெரும்பகுதி ராத்திரி தேவையில்லாம முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்து வீணாக்குறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், உறக்கம் என்பது மிகப்பெரிய நியாமத். அது இல்லாமல் இன்றைக்கு பல பேர் கஷ்டப்படுகிறார்கள். பல பேர் கஷ்டப்படுறாங்க. மாத்திரை சாப்பிட்டாதான் தூங்க முடியும்னு பல பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை நாம் நிம்மதியாக ஆக்கியிருக்கிறோம்னு சொல்றான். பகலில்
உழைத்து களைத்து போன உடல், இழந்து போன சக்தியை மீட்டு கொடுத்து நம்மை புத்துணர்வாக நம்மை மறுபடியும் மீட்டு கொண்டு வருவது தூக்கம். அப்ப நம்ம மனுஷனா இருக்கிறதுக்கு தூக்கம் தான் முக்கியம். ஒரு 4-5 நாளைக்கு ஒருத்தருக்கு தூக்கமே இல்லைன்னு வைங்க, பாதி பைத்தியம் முடிச்ச நிலைமைக்கு போயிடுவான். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையிலே ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனை தூங்காம பார்த்துக்கிட்டா போதும். அதுதான் பெரிய தண்டனை. நீ யோசிச்சு பாருங்க. அதை நாம் ரமலான் காலத்தில் சர்வசாதாரணமாக செய்கிறோம். என்னன்னா, ரமலான்ல வந்துட்டு முழிக்கணும்னு யார் சொன்னான்னு தெரியல, தயவு செய்து இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். மருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க நம்ம சகோதரர்கள். அல்லாஹ் நமக்கு மருந்து இல்லாமலேயே உறக்கத்தை தருகிறானே, எவ்வளவு பெரிய நேமத் அது. நாம் அதை தட்டலாமா? அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? உங்களை இரவு நேரத்தில் தூங்க வைத்தது என்னுடைய அத்தாட்சிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை எட்டி உதைக்கலாமா நம்ம? அதனால தயவு செய்து ரமலான் காலத்தில் நாம் தூக்கத்தை வீணடிப்பதை தயவு செய்து நாம், தூக்கத்தைனா இரவு தூக்கத்தை, பகல்ல வந்து பறக்கத்தா தூங்குறோம் இல்லையா? பகல்ல நினைச்சு தூங்குறோம். ராத்திரி முழிச்சிட்டு இருந்தமே நினைச்சு தூங்குறது. அதாவது இரவில் விழித்திருப்பது தவறு என்றால், பகலில் அளவை விட அதிகமாக உறங்குவது மிக மோசமான தவறு. புரிஞ்சுங்களா? என்னவோ நம்ம நினைச்சிருக்கோம் ரமலானுனாலே பெட்டை போட்டு படுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிற மாதிரி நினைச்சு வச்சிருக்கோம். ஃபஜ்ர் தொழுதுட்டு போய் சாஞ்சிட வேண்டியது, அதுக்கடுத்து லுஹர்ல குளிச்சுட்டு வந்து திரும்ப போய் சாஞ்சிட வேண்டியது, இப்படியே நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா ரமலான் காலத்துல தான் அல்லாஹ் மிகப்பெரிய சாதனைகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான். பத்ரு போர் நடந்தது இந்த ரமலான்ல, ஃபத்தஹ் மக்கா வெற்றி பெற்றது இந்த ரமலான்ல, காதிசியா போர், அதாவது பாரசீகம் வீழ்த்தப்பட்டு அதனுடைய முழு அதிகாரமும் முஸ்லிம்களுடைய கையில கிடைச்சது இந்த ரமலான்ல. ஐனு ஜாலூத் அப்படிங்கிற போர்ல வந்து சிலுவைக்காரர்களை வீழ்த்தியது சுல்தான் சலாஹுத்தீன் அவர்களுடைய மிகப்பெரிய அந்த வீரமும் தீரமும் வெளிப்பட்டது இது இந்த ரமலான். இப்படி நிறைய சொல்ல முடியும். தபூக் போர் இதே ரமலான் மாதத்தினுடைய சில பகுதிகள் நடந்திருக்கிறது. நிறைய சொல்ல முடியும். தூங்கி இருந்தாங்கன்னா எப்படி நாம இன்னைக்கு முஸ்லீமா இருந்திருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க பெட்டை போட்டு பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன், எப்படி பத்ர் போர்ல ஜெயிச்சிருப்பாங்க. அதனால தயவு செய்து நம்ம தூங்குறதுக்கான நேரம் கிடையாது ரமலான் என்பது. அதாவது இரவில் நமக்கு ஏற்பட்ட தூக்க இழப்பை ஈடு செய்யலாம், பகலில் தூங்கி ஈடு செய்யலாமே தவிர. உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கம் உள்ளவங்களுக்கு பகல்ல கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு இது இருக்கு, கையில் உலா தூக்கம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த தூக்கம் அது வந்து இன்னைக்கு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த உடலுக்கு வந்து ரெட்டிப்பு, அதாவது உற்சாகத்தை தருதான் அது. அந்த மாதிரி தான் தூங்குவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர நினைச்சு படுக்கிறதுக்கெல்லாம் அனுமதிலாம் இல்லை. அதனால இரவு விழிப்பு என்பது அதுவும் தவறு, இரவில் தூக்கத்தை தொலைப்பதும் தவறு, பகலில் தூக்கத்தில் உழல்வதும் தவறு. இந்த ரெண்டையும் தயவு செய்து இந்த சமூகம் குறைத்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கொச்சையான பேச்சுக்கள், அசிங்கமான பேச்சுக்கள், கோபத்தில் வார்த்தைகளை விடுவது. ரம்ஜான் நேரத்தில் பசிக்கும் போது சைத்தானுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய கோபத்தை சீக்கிரமாக ட்ரிகர் பண்ணி விடணும். ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ணி விடணும்னா கொஞ்ச நேரம் பசியாக போட்டால் போதும். அதனால் சைத்தான் இந்த தருணத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம். அதனால தான் பாருங்களேன், மற்ற நேரத்தில் வராத சண்டைலாம் ரம்லானில் வரும். என்னன்னா பசியோடு இருக்கிறதுனால அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதனால தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் ஒருவர் நோன்பு நேர்க்கக்கூடிய நாளில் தயவு செய்து வார்த்தைகளை உச்சத்தில் பேச வேண்டாம், உச்ச குரல் எடுத்து பேச வேண்டாம். லா எஸ்ஹப், சத்தம் போட்டு பேசாதீங்க, அசிங்கமா பேசாதீங்க, கொச்சையா பேசாதீங்க, அருவருப்பா பேசாதீங்க. சரி, யாராவது சண்டை பிடிக்க வந்துட்டா சொல்ல, அதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாராவது சண்டை பிடிக்க வந்துட்டாங்கன்னா நான் நோம்பாளின்னு சொல்லுங்க அப்படிங்க. நோம்பாளின்னு யார்கிட்ட சொல்லணுமா? நம்மள்ட்டையும் சொல்லிக்கிறணுமா, அவங்கள்ட்டையும் சொல்லணுமா? 2 தடவை சொல்லுங்கன்னு வருது ஹதீஸ்ல. நீங்களும் சொல்லிக்க உங்களை பார்த்து, நான் நோம்பாளி, அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கும் நீங்க சொல்லிக்கிங்க, அவர்கிட்டையும் சொல்லுங்க நான் நோம்பாளிங்க, இப்போ சண்டை பிடிக்க முடியாது, பின்னால் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. ரசூலுல்லாஹ் இதான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எனவே இந்த மாதிரியான விஷயங்களையும் தயவு செய்து நாம் கைவிட வேண்டும். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தப்பா எடுத்துக்க வேணாம், என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, அல்லாஹ்வுக்காக நான் இதை சொல்ல வேண்டியது கடமைங்கிற அடிப்படையில் சொல்றேன். புகைப்பிடிக்கின்ற பழக்கம் பகல்லாம் நம்ம வந்து நம்மளால ஊதவே முடியலையேன்னு சொல்லிட்டு
நோன்பு திறந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைச்சு என்ன செய்யறது, புகை பிடிக்கிறது, நினைச்சு. தயவு செய்து அந்த பழக்கத்தை விட வேண்டும். தயவு செய்து அந்த பழக்கத்தை ஹராமாக்கிக் கொள்வதற்கு இந்த நோன்பை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒன்று கேட்குறேன், அல்லாஹ் தையிபாத்துகளைத்தான் ஹலாலாக்கியதாக குர்ஆனில் சொல்கிறான். தையிபாத்துனா ஹலாலுன்னு அர்த்தம். எது உடலுக்கு வலு சேர்க்குமோ, உடலுக்கு எது நன்மை தருமோ அதை ஹலாலாக்கியதாகத்தான் குர்ஆனில் சொல்கிறான். எது உடலுக்கு நோயை தருமோ, எது உடலுக்கு இடையூறை ஏற்படுத்துமோ அல்லது சங்கடத்தை கொடுக்குமோ அதை ஃபுல்லா ஹபீஸ் என்று சொல்கிறார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி என்னன்னா, மக்களுக்கு எது தீங்கு விளைவிக்குமோ அதை ஹராமாக்குவார்கள்னு வருது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, புகை பிடிக்கிறதுனால எனக்கு நன்மை இருக்குதுன்னு சொல்லுங்க, ஒரு சின்ன நன்மை இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி நம்ம அதை அது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? தயவு செய்து அந்த பழக்கத்தை அடியோடு விடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா பகல்ல நம்ம நிச்சயமாக பழக்கப்படுகிறோம், விடுவதற்கு பழக்கப்படுகிறோம். ஒரு நாள் 2 நாள்ல 30 நாளைக்கு பகல்ல நம்மால தொடாம இருக்க முடியுது அப்படின்னா நிச்சயமாக எல்லா நாளிலும் அதை விடுவதற்கு நாம் இங்கிருந்து பழக வேண்டும். புரிஞ்சுங்களா? ரம்ஜான் மட்டும்தான் வந்தால் மட்டும்தான் விடுவேன், மகரிப் ஆயிடுச்சுன்னு சொன்னா விட மாட்டேன் அப்படின்னா அது என்ன பழக்கம் அது? சரி, அப்படின்னா இப்படி சொல்லுங்க, அது ஒரு நல்ல பழக்கம்னா பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக அதை வச்சு நோம்பு தரங்க. யாராவது சொல்ல முடியுமா? ஐதுரு சாலிம்சான ஒரு பெரிய அஜர்த்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சென்னையில் ரம்ஜானில் அவங்க இந்த மாதிரி பள்ளிவாசல்களுக்கு பயானுக்கு வருவாங்க. வந்தான்னா மற்ற எல்லாத்துக்கும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் டைம் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, இந்த புகை பிடிக்கிற பழக்கத்தை பற்றி சொல்லுவாங்க. ஒருத்தர் இதில் கடுமையான பழக்க வழக்கத்தில் இருந்தார். அவர் ஒரு தடவை அவங்கள்ட்டையோ அல்லது வேறு யார்ட்டையோ கேட்டாங்களாம், சொர்க்கத்தில் பீடி சிகரெட்லாம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஏன்னா அங்கே தான் நினச்சதெல்லாம் கிடைக்கும்ல, அங்கே கிடைக்குமா அப்படின்னாராம். அப்போ அசத்து பதில் சொன்னாங்கன்னா, கிடைக்கும், பற்ற வைக்கணும், நரகத்துக்கு போகணுன்னாங்களாம், அங்கே தான் போய் பற்ற வச்சுட்டு வரணுன்னாங்களாம். அப்போ இந்த கேள்வி வருதுன்னா அப்போ அவர் எப்படி அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாருங்க, அதை பாருங்க. அப்போ தயவு செய்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பழக்கத்தை நாம் விடுவதற்கு இந்த ரமலானை அடிப்படையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா பழகிறோம், நம்மளால் ஒரு மாதம் என்ன செய்ய முடியுது, பகலில் தொடாமல் இருக்க முடியுது, ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே தொடாமல் இருக்க முடியுது இல்லை, அது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு தானே. அதை ஏன் தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? தயவு செய்து இந்த ஒரு பழக்கத்திலிருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து நம்முடைய நோன்பை நாம் சுத்தமாக பாதுகாத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நோன்பை நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த நோன்பாக பதிவு செய்வான். அதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய நற்கூலியை தருவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய அடியார்களில் யாரை அவன் திருப்தி கொண்டானோ, யாரை அவன் அங்கீகரித்தானோ, அப்படிப்பட்ட மேன்மக்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.